சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இருப்பதா சிபிஐ தரப்புல ஒரு பரபரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்ததுல இந்த வழக்கு விசாரணையில தற்போது சிபிஐ தரப்புல தான் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ தரப்புல? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2025 ஜூன் 27 நகை காணாமல் போன வழக்கில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் சிறையில் உள்ள, அதாவது அந்த கொலை வழக்குல சிறையில் உள்ள காவலர்கள் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அதுல அஜித்குமாரின் மரணம் என்பது காவல் மரணம், காவலர்கள் அடித்துதான் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் கொலையாகி இருக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது என சிபிஐ தரப்பு தங்களது வாதத்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல வைத்திருக்கு. அதுபோக ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டனர், புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக இந்த கொலை வழக்குல ஜூன் 27 நகை காணாமல் போயிருக்கு. இதுல 28 அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை வழக்குல 5 தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கரமணி கண்டன் ஆகியோர் மதுரை சிறையில் இருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சுட்டு வருது. இந்த வழக்குல இவங்க 5 பேரும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுவை நீதிபதி ஸ்ரீமதி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது சிபிஐ தரப்புல அஜித்குமார் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாயிருக்கு. வழக்கு பதியப்பட்டுள்ள 10 பேருக்குமே இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது போக நீதிபதி நகை திருட்டு புகார் அளிக்கப்பட்டது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு சிபிஐ தரப்புல அது உண்மை இல்லை, அறிக்கை இதுக்கு தயாராயிட்டு வருது, அந்த புகாரே உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு நீதிபதி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்க, புகார் அளித்தவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கல, தொடர்ந்து இதற்கு என்ன காரணம்னு தெரியல, முன்விரோதம் ஏதாவது இருந்துச்சான்னு கேள்வி கேட்கிறாங்க. முன்விரோதம் இல்லைன்னு சொன்னதுனால டிஎஸ்பி தான் விசாரிக்க சொல்லியிருக்காரு, அதனால இந்த தனிப்படை காவலர்கள் இந்த வேலையை அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதை எடுத்து நீதிபதி யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும், மனசு பதறுகிறது, ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு இப்படி ஒருவரை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு வழக்க பிப்ரவரி 17 ஒத்தி வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.